நேற்று இந்த நிகழ்வு நடந்ததற்கான அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால், விஜய் மிக 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 தாமதமாக அந்த பிரச்சார இடத்திற்கு வந்ததுதான். அவர் பரப்புரை 12 மணி என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வந்தது 7 மணி, 7:40 தான் பேசுகிறார். 7:30 மணிக்கே பலர் மயக்கம் பட்டு விடுகிறார். காலையிலிருந்தே அடிக்கடி மயக்கம் போட்டினால் அங்கு கூட்டம் சேர சேர தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏற்பாடுமே அங்கு சரியாக செய்யப்படவில்லை. இதையெல்லாம் காவல்துறை செய்யாது, நிச்சயமாக தாவேகா தான் செய்திருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தான் தாவேகா தான் செய்திருக்க வேண்டும். என தாவேகாக்கு தான் உரிமை இருக்கிறது. அந்த டிவிக்கே தான் அவர்கள் தான், அந்த கட்சி நிர்வாகிகள் தான், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் தான் வருகின்ற கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். பாதுகாப்பு என்றால் போலீஸ் பாதுகாப்பு அல்ல, அவர்களுக்கு போதிய ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். நீங்கள் இங்கே நில்லுங்கள், இங்கே நில்லுங்கள் என்று சொல்ல வேண்டும். தண்ணீர் பாட்டில்களை கொடுக்க வேண்டும். உணவு என்றால் உணவு கொடுத்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் செய்ய வேண்டியது அவர்கள் கடமை. ஆனால் அவர்கள் செய்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. என்றால் மதியத்திலிருந்தே பலர் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இது கரூரில் மட்டுமல்ல நேயர்களே, நாமக்கல் கூட்டத்திலும் இதே போன்ற நிலை பலருக்கு ஏற்பட்டிருக்க. பலரும் டீஹைட்ரேஷன் காரணமாக மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார்கள். ஏனால் வெயிலின் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது. இது கொடுமை என்னவென்றால், விஜய்க்கு நாமக்கல்லில், அதாவது கரூருக்கு முன்பு நாமக்கல் தான் அவர் பரப்புரை செய்தார். அவருக்கு வழங்கப்பட்ட நேரம் காலை 8:45 மணி. ஆனால் விஜய் சென்னையிலிருந்தே நாமக்கலுக்கு புறப்படுவதற்காக, திருச்சி புறப்படுவதற்கு சென்ற நேரம் 8:50 மணி. 8:45க்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரம் பரப்புரை செய்வதற்கு. ஆனால் சென்னையிலிருந்தே 8:50க்கு தான் கிளம்பி இருக்கிறார். விமானம் புறப்பட்ட நேரம் இருக்கிறது. அப்பொழுது தாமதம் செய்தது யார்? தாமதம் செய்வதற்கு காரணம் கூட்டம் சேர வேண்டும் என்று இருந்திருக்கலாம். என்றால் இது ஒரு அரசியல் களம். அரசியல் களத்திலே கூட்டம் என்பது மாஸ் சைக்காலஜி உருவாக்க, எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, இந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள், எனக்கு ஆதரவு தார்கள் என்று கூறலாம். அதற்காக அவர் தாமதம் செய்திருக்கலாம். ஆனால் 12 மணிக்கு வந்திருக்கலாம், 1 மணிக்கு வந்திருக்கலாம், 2 மணிக்கு வந்திருக்கலாம், 3 மணிக்கு வந்திருக்கலாம், 4 மணிக்கு வந்திருக்கலாம், 5 மணிக்கு வந்திருக்கலாம், 6 மணி, 7 மணி, 7 மணி 7:15 தான் வருகிறார். அந்த கரூருக்கு வரும்போது 7:40க்கு பேச ஆரம்பிக்கிறார். பேசும்பொழுதே அந்த காட்சிகள் நமக்கு இருக்கின்றன. அவர் பக்கத்திலே மயக்கம் போட்டு விடுகிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள், ஆம்புலன்ஸ் செல்கிறது. பிறகு சில பொருட்கள் வீசப்படுகிறது. பிறகு தண்ணீர் தாகம் என்று விஜயே தண்ணீர் பாட்டிலை வீசுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம் தண்ணீர் பாட்டிலை விஜய் வீசுகிறார். விஜய் வீசும் பொழுது அவருடைய பாதுகாவலர்களும் வீசுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது விஜய் தண்ணீர் பாட்டிலை போடுகிறாரே என்று அந்த தண்ணீர் பாட்டிலை பிடிப்பதற்காக கூட்டம் அலை மோதுகிறது. இப்பொழுது இந்த வண்டி நிற்கின்ற விஜயின் கேரவன், அந்த கேரவன் நிற்கின்ற இடம் என்பது, விஜய் இங்குதான் நின்று பேச போகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த இடத்திலே உரிய இடத்தை கொடுக்க வேண்டும், ஒரு வேலியை போட்டிருக்க வேண்டும், ஒரு பேரிகேட்களை வைத்து அந்த இடத்திலே யாரும் வராமல் இருந்தால் அந்த இடத்திலே சரியாக போய் நின்று பேசியிருக்க முடியும். ஆனால் அது எதுவுமே செய்யப்படவில்லை. போலீசாரும் ஏடிஜிபி டேவிட்சன் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், சில ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்பே நீங்கள் பேசுங்கள் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டதாம். ஆனால் அதை மறுத்து இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர் அந்த இடத்தில் தான் பேசுவேன் என்று அங்கு சென்றிருக்கிறார். பிறகு ஏதோ ஒரு பொருள் வீசப்படுகிறது அங்கு மேலே, நீங்கள் பார்க்கலாம். என்ன பொருள் என்று தெரியவில்லை. சிலர் காலனி என்கிறார்கள். அந்த காலனியே ஏதோ ஒரு பொருள் கீழிருந்து வீசப்படுகிறது. விஜயை நோக்கி தான். அதை அந்த பவுன்சர்கள் தடுக்கிறார்கள், பாதுகாவலர்கள். பிறகு விஜய் அந்த தண்ணீர், நல்ல எண்ணத்தில் தான் தண்ணீர் கொடுக்கிறார். விஜய் தண்ணீர் பாட்டிலை வீசியது என்பது யாரோ தண்ணீர் கேட்கிறார்கள், தண்ணீர் கொடுக்கிறார். உடனே பாதுகாவலர்களும் தண்ணீர் பாட்டிலை வீசுகிறார்கள். நல்ல எண்ணத்தில் தான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த விஜய் தண்ணீர் பாட்டில் கொடுக்கிறான், அதை வாங்குவதற்கு ஒரு கூட்டம் அளப்பதும் அல்லவா, அப்பொழுதும் தள்ளுமுள்ளு நெருக்குதல் அதிகமாக இருக்கிறது. அங்கு நமது செய்தியாளர்கள் 4-5 பேர் ஒரே இடத்திலிருந்து பல இடங்களிலே சென்று அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சென்று சந்தித்த பொழுது அவர்கள் சேகரித்த தகவல் என்னவென்றால், கூட்டம் இருந்தது, ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கிறது. அதாவது 10,000 பேர் என்று போலீசார் தெரிவிக்க, 27,000 அல்ல, கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேல் அந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். அந்த 3 சந்தைகள் இருக்கின்றன. அவர் பேருந்து நிலையத்தை கேட்டிருக்கிறார்கள், லைட் ஹவுஸை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் 2 இடமும் முக்கிய சாலைகள் என்பதால் அந்த இடத்தை கொடுத்தால் சனிக்கிழமை கூட்டம் அதிகமாகி மேலும் நெரிசல் அதிகமாகின்றதற்காக இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள், வேலுச்சாமிபுரத்தை. இதே வேலுச்சாமிபுரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் சில தினங்களுக்கு முன் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அப்பொழுது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. காரணம், தமிழக வெற்றி கழகத்திலே இந்த கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய சரியான நிர்வாகிகள் இருக்கிறார்களா என்ற கேள்வி தற்போது வந்திருக்கிறது.
விஜயை விட்டால் அங்கு யாருமே இல்லையோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. என்றால் இதை சரியாக ஆர்கனைஸ் செய்ய வேண்டும். விஜய்க்காக அந்த பவுன்சர்களை போடுகிறார்கள், கேரவன் செய்கிறார்கள், முள்வெளிகளை வைக்கிறார், கிரீஸ் போட்ட வணிகரை யாரும் மேலே ஏற முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னால் தலைவரை பாதுகாப்பது மிக மிக அவசியம். ஆனால் தொண்டர்களை பாதுகாப்பது அதைவிட மிக அவசியம். தொண்டர்கள் இருந்தால்தான் தலைவன்.